ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரிப்பு போக போகிறோம், ஊட்டி. நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. அப்படியே ரன்னிங்கில் போகும்போது முடியல, நான் பேசிட்டு போக முடியாது. காரணம் என்னென்னா, என்கிட்ட ஹெல்மெட் கேமரா இல்லைங்க. நிறைய பேரெல்லாம் பைக் ரைடு போகும்போது ஹெல்மெட் கேமரா வச்சு போய் பேசிட்டு போவாங்க. என்கிட்ட வந்து அந்த செட்டப் இல்லைங்க. நான் எங்கேயாச்சும் பைக்கு வழியில் நிறுத்துனா அந்த வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறேங்க. மேட்டுப்பாளையத்தில் ஃப்ளாக் டப்பர் இருக்கா. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துருக்காருங்க, பொள்ளாச்சிலேருந்து. அவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குங்க. அதெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினேன். ஒரு பக்கமாக வந்துட்டேன் அப்படின்னாரு. ஒரு 10 நிமிஷம் வந்துட்டுன்னு சொன்னார். அவர் வந்ததுக்கப்புறம் அவர் யார் என்னென்னாலும் சொல்கிறேன், சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துருக்காரு அப்படின்ட்டு, பொள்ளாச்சிலேருந்து. அவர் வந்துட்டாருங்க. ஹாய், இவர் தாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சேனல் வச்சுருக்காரு, டெக் ட்ராவல் குரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ட்ராவல் கார்லேயே பண்ணியிருக்காருங்க. அது சேனல் வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேங்க. அப்படி உங்களை பற்றி இன்டர்வியூ கொடுத்துறீங்களா? போதுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் கொலாப் பண்ணி ஊட்டி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் டே எல்லாமே. அங்கே போய் ஒரு நல்ல நல்ல இடங்கள்லாம் இருக்கு, பார்க்கலாமே. குன்னூரில் இருக்குங்க. குன்னூருக்கு இன்னொரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நம்ம நின்றுருக்குங்க. இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா காட்டேரி பூங்கான்னு சொல்லுவாங்க. ஊட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டீ இதெல்லாம் பறிச்சுட்டுக்கிறாங்க பாருங்கள். நாங்கள் தெரியுத காட்டேரி பூங்கா இதாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்களா வியூஸில் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது டென்ட் வியூ. சரி, நம்ம மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. இப்போ தான் வந்தோம். அந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு இப்படி வீடியோ எடுக்கிறேங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கியிருக்க டென்ட்டு. பார்த்தீங்களா ஃபுல் வியூ தான். 4 பேர் தங்கிக்கலாம், அது ஆல்ரெடி சொன்னான்ல. அப்படியே டென்ட்லேருந்து வெளியே வந்தால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டென்ட் இருக்குது. இந்த 3 டென்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சோலோ ட்ராவலர் தங்குறதுக்குங்க. ஒரே ஒரு ஆள் படுக்கிற மாதிரி உள்ள. அது உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள சோலோ ட்ராவலர்ஸ் வந்து அதில் தங்கிக்கலாம். இதுக்கு அந்த பக்கம் போனால் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது ரெஸ்ட் ரூமுங்க. இது வந்து குளிக்கிற இடம். உள்ள ஹாட் வாட்டர் வருதான்னு தெரில. இதேப்பா நேரம் ஃப்ரிட்ஜில் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல தெரியுது. இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுற்றியும் அந்த டீ எஸ்டேட் தாங்க. இதுதான் நம்ம தங்கியிருக்க டென்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இன்னும் 4 டென்ட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஒரு டென்ட் இருக்குது. 1% டென்ட் இது. 2 பேர் தங்கிக்கலாம், கொஞ்சம் லீனாக இருந்தால். இப்போதைக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்குங்க. நாங்கள் ஒருத்தங்க. இந்த பக்கம் இன்னும் வெளியூர்லேருந்து யாரோ வந்திருக்காங்க. அவங்க ஒருத்தங்க தங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்க தங்குற ரூம். இது இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் கேட்டு. இங்கே தார் ரோடு இருக்கு. இதுதான் நம்ம தங்கியிருக்கிற இடத்தோட ஃபுல் வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு தூத்தலைங்கிற வில்லேஜ் போகுது, கிராமம். இல்லை பஸ்ஸனிக்கின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஊர்
செம்ம வியூ ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டென்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு. அப்படியே நம்ம அப்படியே எங்கள் தாரோடு போயிட்டுருக்கு, அப்படியே போயிட்டுருக்குங்க. சுற்றியும் டீ எஸ்டேட் தான். இந்த பக்கம் டீ தலையெல்லாம் பொறிச்சு அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? மூட்டை வண்டி வந்து ஏற்று போல தெரியுது. உங்களுக்கு நான் வந்த இடத்த பற்றி சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஊட்டியிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர். தூத்தலை. ஊட்டியிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். தூத்தலை அப்படிங்கிற ஒரு கிராமங்க, தூத்தலை வில்லேஜ். இத்தலாறுன்னு சொல்லுவாங்க, இத்தலாறு வில்லேஜ் தூத்தலை சொல்லுவாங்க. அங்கே தான் இருக்குங்க. ஊட்டிலேருந்து ஒரு 14 கிலோமீட்ரு. இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டுருக்குறோம். அந்தொன்னே இந்த டென்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல எம்ப்ளாயீஸ், அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இருந்தால் சுற்றி பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. சவுண்டு கேட்டுச்சாமா, அவங்க பார்க்க போயிருக்கிறாங்க. உள்ள போய் சுற்றி பார்க்கலான்னு சொன்னாங்க. நான் அவங்க ஆல்ரெடி சிறுத்தை இருக்குன்னு பயமுறுத்திட்டாங்க. நாங்கள் அப்படியே ரோட்டில் இருந்தே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறோம். சிறுத்தை பார்த்துட்டு வரக்கா? சிறுத்தையா? நம்மளே வாண்டட்டாக நம்மளே போய் அதுக்கு டின்னர் ஆகிடும் போல தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல ஒரு ஃபாரஸ்ட் இதாங்க, இந்த சிறுத்தை கற்றுன்னு சொன்னேன்ல அது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காலையில் ஃபாக்ஸ் வந்துச்சுங்களாமா. ஃபாக்ஸ்னால் நரி தானே, அதுதான் நினைக்கிறேன். நான் செமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்த்தா அந்த வியூஸ் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஒன்று போயிருக்குங்க. அது பார்த்திங்கன்னா ஊட்டிலேருந்து வருது, ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே தூத்தலை வில்லேஜ் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அங்கே வருது. இந்த பஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் தான் இருக்குங்களாமா. இப்போ மணி பார்த்திங்கன்னா சரியாக 3:15 நாங்கள் இங்கே பார்த்தது இந்த கேம்ப் சைட்டுக்கிட்ட. நீங்கள் பஸ்ஸில் வரனாலும் இங்கே வரலாங்களாமா. ஊட்டிலேருந்து வந்தேன் தூத்தலை வில்லேஜ்னு எடுத்தால் டிக்கெட் எந்த டைமுக்குன்னு தெரில, பஸ் ஸ்டாண்ட் வந்து கேட்டால் சொல்லணும்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு 3:15 பார்த்துருக்கேன். அப்போனா இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்ரு. அது கால்குலேஷன் பண்ணி ஒரு 1/2 hour வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்து இங்கே ஃபார்ம் பேர் சொன்னால் கேம்ப் சைட்டு. இந்த கேம்ப் சைட் பேர் நான் சொன்னேன்னு தெரில, சொன்னாலும் பரவாயில்ல மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஜேஎஃப்ஆர் கேம்ப் சைட்டு ஊட்டிங்க, சரிங்களா? ஜனார்தன் டென்ட் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேப்பில் பார்க்கலாம், booking.comல வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இடத்துக்கு பஸ்ஸு நின்று இப்போ கிளம்பி எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஃபார்முக்கு யாராவது பஸ் விட்டு இறங்கினாலும் உள்ளே கூட போய்க்கலாம். இந்த பஸ்ஸு போயிட்டு திரும்பி வந்துருச்சுங்க நான் சொன்ன இடத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே முள்ள நடந்து போயிட்டு இருக்கிறேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீடுகளாக தெரியுது, அழகழகாக இருக்குங்க. சுற்றியுமே டீ தோட்டம். ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆகுது. சரி குளிர். அப்படியே நாங்கள் பக்கத்தில் டீ எஸ்டேட் இருந்துச்சு, அப்படியே உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு கேட்டு வந்திருக்குறேங்க. அப்படியே உள்ளே போகலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. இன்ன வரைக்கும் எல்லாம் டீயெல்லாம் வந்து பறிச்சுட்டு இருந்தாங்க, அதனால் உள்ளுக்குள்ளே வர முடியல, ஆளுகளை வேலை செஞ்சதுனால. நல்லா போனதுக்கப்புறம் தான் வரேங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் பாருங்க, இதெல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க இப்போ தான். அந்த பக்கம் இன்னும் பச்சையாக இருக்குது, இதெல்லாம் மேலே கட் பண்ணதுனால ஒரே மட்டமாக இருக்குது, நல்லா இருக்குண்ணா.
இதுக்கு மேலேயே அப்படியே பாய போட்டால் படுத்துக்கலாம் மாட்டுக்குது, அந்த அளவுக்கு ஒரே மட்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சையாக இருக்குது. அப்படியே இதெல்லாம் இலை வெட்டாத இலையெல்லாம் அது காட்டுற பாருங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ க்ரீனாக இருக்குன்ட்டு. அந்த பார்க்கு வழி இல்லை இருக்குதா நிற்க, செமையாக இருக்குது. இந்த பார்க் பார்த்தீங்கன்னா டீ இலையெல்லாம் பறிச்சிட்டாங்க, இது இன்னும் பறிக்காமல் வச்சுருப்பாங்க இருக்குது. எல்லாம் பறிச்சுட்டு இருந்தாங்க, ஆளுகளும் இப்போ இல்லை, டைம் ஆச்சுன்னு போயிட்டாங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2, காலையில் 6 மணி ஆகுதுங்க. இப்போ தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு கொண்டுக்கிற செம்மையான குளிர். நானே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு லெதர் ஜாக்கெட் ஒன்று போட்டு, அதுக்கு மேலே ஒரு ஸ்வெட்டர் போட்டு, அது பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க, அதையும் போட்டு உட்காந்துருக்கேன். நைட்டில் தூக்கமே இல்லை, 12 மணிக்கு மேலே தூங்கினோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வீடியோ எடுக்க முடியல உள்ள டென்ட்டுக்குள்ளே, காரணம் லைட் இல்லைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அங்கே உள்ள ஸ்டாஃப் தங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 3 டென்ட்டுக்கு முன்னாடி லைட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கீழே தங்கியிருக்கு, இன்னும் கீழே இங்கே வந்து லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, செம்மையான இருட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த லைட்டு பாருங்க, சோலாரில் எரியிறது. சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டுக்கலாம். நைட்டு 10 மணிக்கு தான் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு ஆனால் அந்த வெளியிலலாம் பார்த்தா நைட்டு வெளியே வர முடியல, அவ்வளோ ஒரு இருட்டு, ரொம்ப கருகுமுன்னு இருந்துச்சு. எங்களுக்கு அப்படியே பயம் பிடிச்சிச்சு, அப்படி இருக்குது. நல்ல பிளேஸுங்க. இப்போ வெளியில் அப்படியே காட்ட பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மணி காலையில் 8 ஆகுது. நம்ம காஃபி கொடுத்துருக்காங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. நம்ம காஃபி டீ குடிக்கிற பழக்கம் எதுவும் இல்லைங்க, அதனால் அப்படியே ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே 2. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு ஊட்டியில் போய் ரூம் பிடிச்சி அங்கே டூரிஸ்ட் பிளேஸ்லாம் அங்கே பார்க்கலான்ட்டு இருக்கோம். இங்கே 2 நாள் தங்கலான்னு பார்த்தோம், ஆனால் முடியல. ஏன்னா ரொம்ப ரிமோட் ஏரியாவே இருக்குது. எங்கே போனாலும் ஒரு 10 மணி மேலே தான் போக வேண்டியதாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு. அதனால தான் இப்போ செக் அவுட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வரை முடிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டு நூடுல்ஸ் சொல்லியிருக்கோம், நூடுல்ஸ் பிரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கோம். அப்புறம் சாப்பிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு பிளேஸ் இருந்தால் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருக்கோம்.